வேம்பாக்கம் வைத்தியநாத சுவாமி கோவிலில் ஆடி மாத பிரதோஷ விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை தரிசித்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வேம்பாக்கத்தில் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் புதுப்பிக்கப்பட்டு கடந்த மாதம் 8ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையடுத்து தினந்தோறும் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த கோவிலின் ஆடி மாத தேய்பிறை பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகம் முடிந்த பின் வரும் 2ஆம் பிரதோஷம் என்பதால் இக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பிரதோஷ விழாவை முன்னிட்டு வைத்தியநாத சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது. விழாவின் சிறப்பம்சமாக நந்தீஸ்வரருக்கு பால், தேன், பன்னீர், தயிர், விபூதி, சந்தனம், ஜவ்வாது, இளநீர் மற்றும் பல்வேறு வாசன திரவியங்களுடன் செய்யப்பட்ட அபிஷேகத்தை பக்தர்கள் கண்டு களித்து பக்தி பெருக்குடன் வணங்கினர். இதைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க தையல் நாயகி சகிதமாக வைத்தியநாதன் சுவாமி 3 முறை பிரகார உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பால்வித்தார். இந்த பிரதோஷ விழாவில் பங்கேற்று சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.